வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றுக்கு ஃபுல்லா இந்தியன் த்ரீயை பத்தின நியூஸா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் ட்விட்டர் ஃபுல்லா இந்தியன் த்ரீ தான். ஏராளமான ஆட்கள் அது சம்பந்தமான பதிவுகளை போடுறாங்க. குறிப்பா இந்தியன் த்ரீ மிக நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சங்கர் ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு. அது தன்னுடைய கெரியரை திருப்பி மீட்டு கொடுக்கும். ஏன்னா 2 தொடர் தோல்விகள் கொடுத்துருக்காரு, இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் இந்தியன் 2வோட பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் தன்னை மீட்டு கொடுக்கும். இதுக்கப்புறம் வேல்பாரி போகலாம். அதுக்கு இந்தியன் 3 ஒரு பர்ஃபெக்ட் பாயிலா இருக்கும். ஏன்னா இந்த படம் இந்த செகண்ட் பார்ட்ல தான் ஹிஸ்டாரிக் போர்ஷன் வருது. கமல் சார் என்ன சொன்னார்னா, நான் இந்தியன் 3 ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்தியன் 2 ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்தியன் 3 தான். ஏன்னா இந்தியன் 3ல தான் அந்த வரலாற்று அந்த கமலஹாசன், யங் கமலஹாசன், அதாவது இந்த கமலஹாசனோட அப்பா, இந்தியன் தாத்தாக்கே அப்பா, அவர் எப்படி வெள்ளையர்களை எதிர்த்து போராடினாரு, அந்த ராணுவம், மிலிட்ரி, அந்த பாரா சாங்கு, இதெல்லாம் அதுல தான் வருது. சவுத் ஆப்பிரிக்கால ட்ரெயின் ஃபைட்டு, இது எல்லாமே மொத்தமா. அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பிரியாணியை 2ஆ பிரிக்கிறப்ப ஒரு பக்கம் குஸ்காவும் இன்னொரு பக்கம் ஃபுல்லா பீஸ் எல்லாம் விழுந்துருச்சு, பீஸ் எல்லாம் இந்தியன் 3ல விழுந்துருச்சுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்தியன் 3யை பொறுத்தவரைய இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மிக முக்கியமா இருக்கும். வீரசேகரன் சேனாபதி அவருடைய ஒய்ஃப், அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறது. அதில் விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் சில காட்சிகள்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு. அது முடிந்து அநேகமா கிறிஸ்மஸ் ரிலீஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்மஸ் 2025 அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் இருக்கு. நேற்று இவர் கூட சித்ரா லட்சுமணன் கூட சொன்னாரு அப்படின்னு நம்ம நண்பரத்தை சொன்னாரு. நானும் பார்த்தேன். சித்ராவும் அதான் சொல்றாரு, முதல்ல இந்தியன் 3 தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அருண்குமார், அதுக்கப்புறம் தான் நம்ம இவர் ப்ராஜெக்ட்ங்கிறாரு, அன்பறிவு ப்ராஜெக்ட்னு அவர் சொல்றாரு. பார்ப்போம், அபிஷியலா வரட்டும். இது எல்லாமே யூகங்கள் தான், எதுவுமே உறுதியான தகவல் கிடையாது. இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள். அக்டோபர் 1 அவருடைய பிறந்த நாள். அது சீக்கிரமே வந்துடும். இது நினைவு நாள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி இன்னொரு நடிகர் கிடையாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களுடைய ஒரு எண்ணம். ஏன்னா அவர் பண்ணியிருக்கிற மாதிரியான ரோல்ஸ், அது வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும், வ.உ. சிதம்பரமா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், திருநீலகண்டரா இருக்கட்டும், இந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், அதாவது அப்பர் சுந்தரர், அந்த மாதிரியான ஒரு ரோலு கிட்டத்தட்ட அவர் பண்ணாத ரோலே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவர் எல்லா ரோலையும் பண்ணவர். நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய வானில் சூரியன் அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி தான். நான் ஹாலிவுட் படங்கள் அந்த படங்கள்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய முதல் குரு சிவாஜி தான் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசனை கமலஹாசன் எப்பொழுதுமே அவர் சொல்லுவார், தன்னுடைய நடிப்புக்கு குருநாதர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாரு. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நடிகர் திலகம் தேவர் மகன் படத்துல அவர் தான் நடிக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தாரு கமல். அவர் இல்லைன்னு இந்த படமே எடுக்க வேண்டாங்கிற லெவலுக்கு சிவாஜி பண்ணணும் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும், அவரை சரியா பயன்படுத்தல நம்ம ஆட்கள். தங்கப்பதக்கத்துக்கு அப்புறம் சிவாஜியை சரியா பயன்படுத்தாம லாரி டிரைவர் ராஜா கண்ணு மாதிரியான படங்கள் நடிக்க வச்சுட்டாங்க. பட்டாக்கத்தி பைரவன், லாரி டிரைவர் ராஜா கண்ணு, பிரபுவோட சேர்ந்து ஏகப்பட்ட படங்கள், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப வருத்தம். 1-2 தான் சென்சிபிளா இருக்கும், இது எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும் கடைசி கால படங்கள். அதை மாத்தணுங்கிறதுக்கு தான் தேவர் மகன்ல அவருக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாம பிரமாதமான ரோலை கொடுத்தாரு. பின்னி எடுத்திருப்பாரு சிவாஜி. அதுக்கு பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கிடைச்சப்ப நீங்க போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்காத இந்த அரசாங்கத்துக்கிட்ட போய் நீங்க இதை வாங்கக்கூடாது. ஏன்னா செவாலியாவே கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எகிப்திலேயே அவார்டு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகனுக்கு இந்திய அரசாங்கம் அவார்டு கொடுக்கலங்கிறது அவருக்கு ரொம்ப கோபம், நம்ம தலைவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறது. அதனால நீங்க இதை வாங்க வேண்டாம், சிறந்த நடிகருக்கு கொடுக்குறப்ப அடுத்தாப்புல தாதா சாஹேப் பால்கே கொடுக்குறப்ப நீங்க போய் வாங்குங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அவருக்கு தாதா சாஹேப் பால்கே கொடுத்தாங்க. அதே மாதிரி தேவர் மகன் வெள்ளி விழா, அதாவது தேவர் மகன் 225 நாளைக்கு மேல ஓடி பெரிய வெற்றி பெற்ற பொழுது சென்னையில மிகப்பெரிய விழா எடுத்தார்.
அதுல வந்து திலீப் குமார், ஷாம் பெனகல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. எந்த விழாலையும் பரிசெல்லாம் வாங்காத ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சகலகலா வல்லவனுக்கெல்லாம் வாங்கினாரு. தூங்காதே தம்பி தூங்காதைக்கெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாரு. நம்ம இளையராஜா தேவர் மகன்ல வந்து வாங்கிக்கிட்டாரு. திலீப் குமார் கையால அந்த விருதை, திலீப் குமார் சிவாஜி கையில விருதை வாங்கினாரு. சிவாஜிக்கு திலீப் குமார் கொடுத்தாரு. அதே மாதிரி கமலஹாசனுக்கு திலீப் குமாரும் சிவாஜியும் சேர்ந்து கொடுத்தாங்க. கமல் பேசும்பொழுது இந்த விழால வந்து அவர் பெரிய தேவரா நடிச்சதாக தான் வந்து வந்தாருன்னு சொல்றாங்க. இல்லைன்னாலுமே வந்திருப்பாரு. ஏன்னா அவர் வீட்டு மூத்த பையன் தான், என்னுடைய தந்தை அவர், என் வெற்றியெல்லாம் அவருடைய வெற்றியா தான் அவர் நினைப்பாரு அப்படின்னு சொல்லி கமல் பேசினாரு. எல்லாருக்குமே பரிசு கொடுத்தாங்க. ரேவதியிலேருந்து எல்லாமே நம்ம மிகப்பெரிய ஒரு விழாவா அது அமைஞ்சது. கமல் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய கொண்டாட்டம் அது. அப்படி ஒரு விழாவா தேவர் மகன் விழா அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு விழா இனிமே வராது. ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் ஏவி போட்டு, ஏவி முதல்ல போட்டது அந்த விழால தான். அதுக்கப்புறம்லாம் விஜய் டிவிலாம் அதை பார்த்து தான் பண்ணாங்க. இப்ப திலீப் குமார் வராருன்னா திலீப் குமாருக்கு முன்னாடி ஏவி அந்த மாதிரி பண்ணி அவார்டு கொடுத்து ஒவ்வொரு விருது வாங்க வரவங்களுக்கு ஏவி போட்டு, அதெல்லாம் கமல் அந்த காலத்திலேயே பட்டைய கிளப்பினார். 93 அந்த காலகட்டத்திலேயே, 93 94 காலகட்டத்திலேயே. 92 அக்டோபர்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு தேவர் மகன். அதுக்கு வந்து 250 நாள்னா அந்த வருஷம் கடைசியில இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விழாவா அமைஞ்சது. மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சு சிவாஜிக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்து கௌரவிச்சதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அது 50வது நாள் போஸ்டர் தான் எனக்கு எப்பவுமே மறக்க முடியாது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு போட்டு வரிசையெல்லாம் நிற்பாங்க தாடியோட. சிவாஜி, பி.சி. ஸ்ரீராம், கமல், பரதன், நடுவுல இளையராஜா மட்டும் தாடி இல்லாம லைட்டா இருப்பார். மீதியெல்லாம் தாடியோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டரு. அப்படி ஒரு வெற்றி படம், அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இவர் நம்ம இன்னொன்று என்னன்னா, அந்த காலகட்டத்துல சிவாஜி வந்து ஒரு சபதம் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அப்போ ஒரு சபதம் பண்ணாரு. என்னன்னா, காவேரி பிரச்சனை தீர்ற வரையும் நான் தாடி எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த சபதத்தை நல்ல வேளையாக கமல் வந்து அதை வந்து காப்பாற்றி விட்டாரு. படத்துக்காக தாடி எடுக்க வச்சு மீசையோட அவரை நடிக்க வச்சாரு. அதெல்லாம் குழந்தைத்தனமான சபதம். சிவாஜி வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு பெருசா அந்த இதெல்லாம் தெரியாது. தெரியாதனமா அரசியல்ல வந்து எல்லாம் ஏகப்பட்ட சொத்துக்களை இழந்தாரு. அதுதான் மிச்சம். ஒரு பதிவு பார்த்தேன். சினிமாங்கிறத சென்டிமெண்ட்டை ரொம்ப நம்புற ஒரு உலகம். பூஜா ஹெக்டேஸ் லாஸ்ட் 7 மூவிஸ் வெர்டிக்ட்னு போட்டு 2022 ராதேஷ்யாம் டிசாஸ்டர், 2022 பீஸ்ட் ஆவரேஜ், 2022 ஆச்சாரியா ஃபிளாப், 2022 சர்க்கஸ் டிசாஸ்டர், 2023 கிசி கா பாய் கிசி கி ஜான் ஆவரேஜ், 2025 தேவா ஃபிளாப், 2025 ரெட்ரோ ஆவரேஜ், 2026 ஜனநாயகன் கேள்விக்குறி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகன் ஓடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இன்னொரு கேள்வி வருது. அப்ப கூலியில இவங்க ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. அப்ப கூலி அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல, அந்த கேள்வியை ஏன் கேட்கல? இது வந்து யாரோ ரஜினி ரசிகர் விஜய்க்கு செக் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க மோனிகா ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. அப்ப நம்ம ஏன் இந்த கேள்வி கேட்கக்கூடாது? சில நண்பர்கள் கேட்பாங்க, நீ ஏன் இதை பத்தி பேசுறீங்க, நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்கன்னு. அவங்க யாரும் ஏன் தக் லைஃப் அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்கன்னு ட்ரோல் பண்ண சேனல்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட மட்டும் வந்து கேட்பாங்க, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, நீ ஏன் இவங்க சொல்றத சொல்றேன்னு. அவங்க தப்பா சொன்னா அதை நம்ம விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அவங்க படத்துல ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அது வந்து ஒரு பாட்டு வருது நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நீ ஏன் அந்த பாட்டை பத்தி பேசுற, இதை ஏன் அதை பத்தி பேசுறேன்னு சொல்லி நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா மத்தவங்க அப்படி இல்லையே.